2006 என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஹெஸ்புல்லா அமைப்பு இருக்குல்ல, ஈரானோட ப்ராக்ஸின்னு சொல்லக்கூடிய அமைப்பு. இந்த அமைப்பை அழிக்கணும்னு சொல்லிட்டு லெபனானுக்குள்ள இஸ்ரேலிய படை களமிறங்குச்சு. ஒரு மாதம் வரைக்கும் வார் போச்சுங்க. அந்த போர், இந்த ஹெஸ்புல்லா வெர்சஸ் இஸ்ரேல் போர். இதோட விளைவு என்ன ஆச்சுன்னா, இன்னைக்கு வரைக்கும் இஸ்ரேலுக்கு தலைவலி தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஹெஸ்புல்லா. ஏன்னா 2006 இந்த ஹெஸ்புல்லாவை இஸ்ரேல் முழுமையாக அழிச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு இப்போ ப்ராப்ளம் கிடையாது. ஆனால் அவங்க அந்த ஒரு மாதமாக நீண்டு போன போரில் இஸ்ரேல் நினச்சதை சாதிக்கலை. அதை வெற்றின்னு சொல்ல முடியாதுங்க, லிட்டரலாக தோல்வி தான். அப்போ அவங்க மிச்சம் வச்சுட்டு போனாங்களே இஸ்ரேல், அப்படி மிச்சம் வச்சு இருக்கவங்க தான் இப்போ பெருசாக விஸ்வரூபம் எடுத்து இஸ்ரேலுக்கு பெரிய தலைவலியாக இருக்காங்க. 2009 வருஷம் மிக மிக முக்கியமான ஒரு ஸ்பீச்சுக்குரிய வருஷங்க. அதாவது ஈரானோட சுப்ரீம் லீடர் அயத்தொல்லா அலி கமெனி என்ன தெரியுமா சொன்னார்? இஸ்ரேல் அப்படின்ற நாடு ஒரு ரொம்ப ஆபத்தான மற்றும் கொடிய புற்றுநோய் அப்படின்னு சொன்னாருங்க. இஸ்ரேலுக்கு எதிராக இந்த அளவு ஒரு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டை பெருசாக யாருக்கும் விட தைரியமே கிடையாது. ஏன்னா மொசாடை வச்சிருக்க ஒரு நாடு இஸ்ரேல் அப்படின்றது உளவு அமைப்பு சார்ந்து. அப்பேற்பட்ட நாட்டுக்கு எதிராக இவ்வளோ பெரிய ஒரு போல்டு ஸ்டேட்மெண்ட் விடணும்னா ஈரான் எந்த அளவுக்கு தங்களை ஸ்ட்ராங்காக அவங்க நம்பிட்டு இருக்கணும் யோசிச்சு பாருங்க. அதுவும் மார்க்க சித்தாந்தத்தை ஃபாலோ பண்ணுற நாடுகள் இருக்குல்ல, குறிப்பாக இஸ்லாமிய பெரும்பான்மை நாடுகள், அங்கே அதிபருக்கு மேலே இந்த சுப்ரீம் லீடரை அவங்க பார்ப்பாங்க. அதான் அந்த மதத்துக்கு சார்ந்து அவர் தான் பெரிய ஒரு குரு மாதிரிங்க. ஸோ அவங்க சொல்கிறது அதிபர் பேச்சை விட வேலிடான ஒரு விஷயமா இருக்கும். இப்போ எப்படி யூகேல ஒருத்தர் பிரதமராக அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ராணியை போயிட்டு பார்ப்பாங்க, யூகே ராயல் ஃபேமிலியில் இருக்க ராணியை. என்னதான் பிரதமர் ஒருத்தர் இருந்தாலும் அவருக்கு மேலே இவங்கன்ற மாதிரி ப்ரொஜெக்ஷன் கிரியேட் ஆகும் பார்த்தீங்களா, லிட்டரலாக அதே மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் தான் இந்த சைட்லையும்.